இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இப்போ நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் திருட்டு போகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் அக்கௌண்ட்டில் இருந்து திருட்டு போயும் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் பர்ச்சேசிங் செய்கிறோம். அதாவது தேவைக்கில்லாத வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேசிங் செய்கிறோம். அதில் நம்ம கார்டோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்றோம். அது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம நண்பர்களுக்கு அந்த கார்டோட டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். அதாவது மெயினாக கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். அதாவது அவங்க பர்ச்சேசிங் பண்ணும்போது நமக்கு மாதம் முடிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேலன்ஸ் ஆகி போகுங்கிறதுக்காக நம்ம கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்கள பர்ச்சேசிங் செய்ய வைக்கிறோம். ஸோ அது கொடுக்குறது தப்பு இல்லை. இருந்தாலும் அவங்க சில தேவைக்கில்லாத வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேசிங் செய்யப்படும் போது உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் திருட்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், இந்த பணத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. உன்னமத்தில் நம்ம சேர்க்குற பணத்தை இன்னொருத்தன் ஈஸியான முறையில் ஆட்டையை போட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 3 பேருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு 250, ஒருத்தருக்கு 450, இன்னும் ஒருத்தருக்கு அப் டு 4000க்கு மேலே நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் உங்களோட ஃபோனுக்கு தேவைக்கில்லாத நிறைய மெசேஜஸ் வரும், அன்வான்ட் கால் வரும். இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுவோமானா, ரிப்ளை பண்ணுவோமானா. ஸோ நிறைய பேர் இதுலேயும் ஏமாந்துருக்காங்க. நானும் லாஸ்ட் ஃப்ரைடே இந்த கால் அட்டன் பண்ணினேன். லூலு ஹைப்பரில் இருந்து பேசுகிறோம் சார், உங்களுக்கு 15 Pro Max வந்துருக்கு அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஸோ நாம் கொஞ்சம் அலர்ட் ஆகி கொஞ்சம் கூடுதலாக பேசி அவங்க ஃபோன் நம்பர் கேட்கும்போது ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஃப்ரைடேயும் வந்தது, லூலு ஹைப்பர்லேருந்து பேசுகிறோம். ஸோ அப்போவும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக பேசும்போது ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய திருடர்கள் ஆன்லைனில் திருடிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்களில் பணத்தை இழந்து நிற்கிறது நல்லா படித்தவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க தான். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சில டைமில் கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ உங்கள் பணத்தை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க.